அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். அதோட இப்போ பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற எல்லா உறவுகளுமே ஏதோ ஒரு பயத்தோட, பதட்டத்தோட என்ன நடக்கும், ஏதாவது பிரச்சனை அதிகமாக நடந்துருமா அப்படிங்கிற பயத்தில் எல்லாருமே இருக்கிறோம். அதே போல் எங்களோட உறவுகள், தாய்நாட்டில் இருக்கிற உறவுகளும் எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட உறவுகளுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துருமோ, பெரிய பிரச்சனை வந்துருமோ, இல்லாட்டி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு சொல்லி அவங்களுமே எல்லாருமே பயந்துட்டுருக்குறாங்க. இப்படி இருக்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா, அதாவது 2-3 மாதத்துக்கு முன்னுக்கு அந்த இலங்கையில் நடந்த அந்த வெள்ளத்தில் வந்து அந்த பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து அதெல்லாம் கொஞ்சம் கடந்து அப்படி வரும்போது அடுத்து இந்த பிரச்சனை என்ன பண்ணுறது? வாழ்க்கைனாவே பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்குது. இருந்தாலும் கூடுமான வரைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிற நாங்கள் வந்து எங்களுக்காக குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு எங்களுக்காக எதிர்பார்த்துட்டு எங்களாக காத்துட்ருக்கிற உறவுகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த உறவுகளுக்காக பொதுவாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் சவுதி, கட்டார், குவைட்டு, ஒமான், லெபனான் இந்த மாதிரி நாடுகள் இருக்கிற எங்களோட சகோதர சகோதரிகள் வந்து எங்களுடைய உறவுகளுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது உண்மை. அதே போல் சில இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனை நடக்குது. இவ்வளோ பெரிய தாக்குதல், இவ்வளோ பெரிய யுத்தம்லாம் நடக்கும்போது கட்டாயமாக இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது உண்டு. அப்போ அதனால் இந்த நேரத்தில் நாம் வந்து ரொம்ப கவனமாக வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அதே போல் வேலை நிமிர்த்த வெளியில் போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த நேரத்துலையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளை பாதுகாத்துக்கிறணும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா யாருக்கு தான் பேசாமல் இருக்க முடியும்? ஏன்னா நம்ம இங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம வந்து எப்போயுமே எங்களோட குடும்ப உறவுகளை நினச்சி பயந்து போயிட்டு எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு பயத்தில் நம்ம இருக்கிறோம். அதே போல் நம்மளை நம்பி இருக்கிற எங்களோட இலங்கையில் இருக்கிற எங்களோட உறவுகள், எங்கள் வெளிநாட்டில் இருக்க எங்கள் உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை, எது பிரச்சனை, எப்போயுமே எல்லாருமே பதட்டத்தோட பயத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயம்னு. அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து முந்தையெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு அதாவது ஒரு ஊருக்கு 2 பேர், ஒரு 3 பேர் இப்படி தான் வெளிநாட்டில் இருந்து. இப்போ வந்து வீட்டுக்கு 2 பேர், வீட்டுக்கு 3 பேர் கட்டாயமாக ஒவ்வொரு வீட்லையும் ஒருத்தர் சரி வெளிநாட்டில் கட்டாயம் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து எல்லாமே நிறைய பேர், பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான உறவுகள் வந்து இந்த வெளிநாட்டை நம்பி, இந்த மத்திய கிழக்கு நாடுகளை நம்பி வந்து உழைக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி எத்தனையோ பேத்துக்கு இந்த வெளிநாட்டில் நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு எத்தனையோ பேத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இந்த நாடுகள் இருக்குது. அப்போ எவ்வளோ பேரோ இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை கூட அந்த குடும்பமே என்ன செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வியில் இருக்கிறாங்க. அப்போ அதனால் கூடுமான வரைக்கும் கடவுளை ரொம்ப எல்லோரும் வேண்டிக்கிடுவோம். இந்த நாடும் நல்லாயிருக்கும், நாட்டில் இருக்கிற நாமளும் நல்லா இருக்கணும். அதுக்காக கடவுள்கிட்ட நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கூடுமான வரைக்கும் இன்னும் 2 நாளோ இல்லை இன்னும் ஒரு கிழமையோ இல்லை இன்னொரு குறைஞ்ச நாட்கள் எப்படியுமே இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் முடிவுக்கு வரணும். ஒட்டுமொத்த நாடுகளும் சாந்தி சமாதானத்துக்கு வரணும். ஏன்னா முக்கியமாக அந்த பொதுமக்கள், அப்பாவி குழந்தைகள், இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகளோ உயிர் போயிருக்கு. பொதுமக்கள் இந்த மாதிரி பலியாகிக்கிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு உயிர் தானே இல்லையா? அப்போ இந்த மாதிரிக்கு எவ்வளோ பிரச்சனை போயிட்டு அந்த நேரத்தில் நாம் தான் எங்களை பாதுகாத்துக்கணும். எங்களோட உறவுகளுக்காக எங்களை பாதுகாத்துக்கணும். அதே போல் எல்லாருமே தயவு செய்து உங்களோட குடும்பங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்க எங்கள் சுற்றியும் வீடுகளுக்கு பேசிக்கோங்க. நாங்கள் நல்லா இருக்கோம், நாங்கள் தைரியமாக இருக்கீங்க, எந்த பிரச்சனை நல்லாயிருக்கும், நீங்கள் எல்லோரும் கவனமாக இருங்கிற ஒரு வார்த்தை தான் அவங்கள எப்பயுமே ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு குடும்பத்தை தொடர்பில் இருங்க. அதே போல் இங்கே இருக்கிற உறவுகளும் ரொம்ப கவனமாக இருங்க. எதுவுமே நடக்கக்கூடாது. கடவுளே இந்த உறவுகள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும். எல்லாருமே வேண்டிக் கொள்வோம். இறைவன்ட்டு நிச்சயமாக எல்லாருமே நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி உறவுகளே.